மாத்தியோசிச்செங்க பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த இளைஞர் டி ஆறுமுகம் ஆவார். இவர் முதுகலை படிப்பில் 2 பட்டங்களை பெற்றும் வேளாண்மையில் கொண்ட ஈடுபாடு காரணமாகவும் தன்னை வேளாண்மையில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதோடு அதன் உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு என பல்வேறு கால்நடைகளையும் வளர்த்து மேலும் தனது பகுதியில் உழவர் மன்ற அமைப்பாளராக செயல்பட்டு தனது சக விவசாயிகளுக்கும் உழவர் பயிற்சி மையத்தின் மூலம் பல பயிற்சிகளை பெற வைத்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் தான் உயர்ந்ததோடு தனது பகுதி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்திய இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் முதல்ல 1998ஆம் ஆண்டு வந்து உழவர் பயிற்சி இடத்தில் முதல் உழவர் மன்ற அமைப்பாளராக கொஞ்சம் வயசுல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அங்கே தான் சொன்னாங்க, ராமையம்பட்டியில் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் துவங்கி இருக்கிறாங்க. அங்கே போனால் தம்பி உனக்கு உபத்தொழிலாம் பண்ணிக்கலாம், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, வான்கோழி வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு மற்றும் வேளாண் உபத்தொழில்கள் எல்லாம் செய்யறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அங்கே போய் பார்த்தேன். அங்கே முதல்ல ஒரு 3 நாள் கறவை மாடு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் முதல்ல நாட்டு மாடுகள் தான் 4-5 மாடு இருந்தது. அதை செயற்கை முறை கருவூட்டல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், அடுத்த சிபிஹெச்எஃப், அடுத்த ஜெர்சி, இந்த மாதிரி கிராஸ் மாடுகளாக தரம் உயர்த்தப்பட்ட கலப்பின கண்டுகளாக உற்பத்தி பண்ணி எல்லாம் வளர்த்து தான் முதல்ல 2 நாட்டு மாடு தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து பிறந்த கண்டுகள் தான் எல்லாமே விலைக்கு வாங்கின மாடுகளே கிடையாது, எல்லாம் அதிலிருந்து பிறந்த மாடுகள் கண்டுகள் தான் இருக்குது. பாரம்பரியமாக காளை கண்டுகளை நாங்கள் கொடுத்துருவோம். கிடேரி கண்டுகளை முறையாக வளர்த்து டிவாமின்லாம் பண்ணி கரெக்டாக அதுக்கு 2 வருஷத்தில் கலப்பின கண்டுகள் சென்னை பருவத்துக்கு வரும். அதை பயன்படுத்தி அது வருஷம் ஒரு கண்டு பிறக்கிற மாதிரி 45 நாளில் திரும்பவும் அந்த பசுவுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி திரும்ப அது 8 மாதம் பாலும் கறந்துட்டு இருக்கும். மாடு 8 மாதம் சென்னையாக இருக்குது, 2 மாதம் அதுக்கு ஓய்வு காலம் கொடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் மாடு இணைரும். தொடர்ந்து நான் மருத்துவர்களை அணுகுவேன். கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் ராமன்பட்டியில் இருக்கும்போது எந்த ஒரு சந்தேகம்னாலும் சரி, குடற்புழு நீக்கமானாலும் சரி, மடிவீக்கம் நோய் வந்தாலும் சரி, ஃபுட் அண்ட் மவுத் கால்நடை அது சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் நாங்கள் அங்கே போய் அணுகிறது. அவங்க நல்ல ஆலோசனை தராங்க. அங்கே இன்னும் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நான் கன்னியாடு வச்சிருக்கிறேன், அதையும் இனவிருத்தி பண்ணணும், அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லிட்டு ஜமுனாபாரின்னு சொல்லக்கூடிய எனக்கு இந்த கிடா ஒரு இனவிருத்திக்காக கொடுத்தாங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மற்ற கிராம விவசாயிகளுக்கும் நாங்கள் அந்த மீட்டிங் செய்து கொடுக்குறேன். வரக்கூடிய அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிடா எங்கள் கிராமத்தில் உங்களுக்கு எல்லாரும் இதை பரவணும், இந்த ஜமுனாபாரி ஆடு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வருமானம் கிடைக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதுபோல் உழவர் பயிற்சி நிலையத்திலிருந்து இன்னும் நிறைய பயிற்சிகள்லாம் அனுப்பி வச்சாங்க. அதில் பஞ்சகவியம், நவகவியம், மூலிகை பூச்சி வெட்டி தயார் பண்ணக்கூடிய அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இளைஞர்கள்லாம் என்ன விவசாயத்துக்கு வரணும், அடுத்தால கால்நடையை வளர்க்கணும், வேளாண் உபதொழில்களை நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இன்னும் நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒவ்வொரு அணுக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் ப்ரொஃபஸரும் சொல்லுவாங்க. ஆரம்பம் ஆடு இருந்ததுன்னா அதில் என்னெல்லாம் கொடுக்கணும், என்ன மாதிரி சாப்பிடுது, அதெல்லாம் மைனூட்டாக கவனிக்கணும் அப்படின்னு எங்கள் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்தால என்ன அப்படின்னா வருஷம் ஒரு கண்ணுட்டி பிறக்கணும் அப்படின்னா முறையாக அந்த கறவை மாடு பராமரிக்கணும். அப்படி கறவை மாடு பராமரிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வருஷங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், நல்ல நம்மளுக்கு வருஷம் ஒரு கண்டு கிடைக்கும். அதுபோல் பாலை நாங்கள் பிரைவேட்டில் கொடுத்தாலும் எனக்கு 25 ரூபா ரேட்டு கொடுக்குறாங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்குது. இன்னொன்று எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மாடு வளர்த்தா லாபம் கிடையாது அப்படிங்கிற, அப்படி கிடையவே கிடையாது. அந்த காளையும் லாபம் தான், கிடேரி கண்டும் லாபம் தான். காளையாக இருந்தால் அது சின்ன கன்றாக கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு 1000 1500 ரூபாய்க்கெலாம் போகும். ஆனால் அது முறையாக வளர்த்தாலும் அந்த காளை கூட 5000க்கு மேலே போகும். நல்ல எல்லாமே வீட்டில் பிறந்த மாடு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். ஏன்னா எங்கள் தாத்தா கொடுத்த 2 நாட்டு மாடு, அதிலேருந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தது தான் எல்லா மாடுகளுமே இங்கே இருக்கிறவெல்லாமே. இன்னொன்று என்ன அப்படின்னா கண்டிப்பாக மாடு வளர்க்கணும். அதை ஏதோ ஒரு பொழுதுபோக்காக வளர்க்காம அதுலேயும் லாபம் கிடைக்கணும், அதுலேயும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சுயநலமும் இருக்கணும், ஒரு பொதுநலமும் இருக்கணும்பாங்க. அதே மாதிரி தான் நானும் வளர்த்துக்கிறேன். அந்த கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் தரக்கூடிய தாது உப்பு கலை ரொம்ப அருமையான ஒரு இது. சினை மாடுகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதை கொடுக்கலாம். அந்த அளவுப்பட கன்றுக்கு 5 கிராம் கொடுக்கணும். கிடேரிகளுக்கு ஒவ்வொரு கன்றுகளிலிருந்து கறவை மாடு, சினை மாடு இருந்து காளை மாடுகளுக்கு, எருதுகளுக்கு, ஆடுகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் சிறப்பம்சங்கள் சொல்லியே தீரணும். ஏன்னா
இதில் உள்ள அந்த அந்த நிறைய தாது உப்புக்களை தாது உப்பு கலவைகள் என்ன அப்படின்னா வந்து கன்று போட்டவுடனே தாய் சேய் இணைப்பு வந்து விழுறதுக்கு வந்து டக்குன்னு விழுந்துடும். ஏன்னா கிராமங்கள் என்ன செய்வாங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டவுடனே சீம்பாலை கறந்து வாய்க்காலில் விட்டுருவாங்க, கிணத்துல விட்டுருவாங்க, இடத்துல வந்துட்டு அந்த கட்டமண்ணில் ஊற்றிடுவாங்க. அப்படி ஊற்றக்கூடாது. சீம்பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் விட கிடைக்காத கன்றுகளுக்கு வந்து இது ரொம்ப அருமையான ஒரு இணை உணவு மாதிரி இந்த தாது உப்பு கலவையை வந்துட்டு அது கருவில் இருக்கும்போது வந்து அந்த கன்று நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் கண் பார்வை குறைவில்லாமல் பிறக்கிறதுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் பிறக்கிறதுக்கும் வந்து இந்த தாது உப்பு கலவை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதையும் என்ன செய்யணும், நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். மாடு வளர்க்குறேன். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாணத்தை ஃபுல்லாக வந்து மண்புழு கழிவரமாகவும் தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கேன். ஐசீனியா பிரிடான்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழு கழிவரம் சிறப்பான முறையில் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததுனால வந்துட்டு 2006 வந்து நான் தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாடு மூலமாக எனக்கு கீழே ஒரு 5 பள்ளி மாணவர் சேர்த்து அதை முறையாக செய்துட்டு வந்தோடனே அந்த சிக்கிம் நடந்தக்கூடிய மாநாட்டில் வந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவர் திருக்கரங்களால் வந்து எங்களுக்கு அவார்டு கிடைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதை பற்றியும் கிராம மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தால 2011 வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாக வந்து அறிவியல் முறைப்படியும் அந்த கால்நடை அறிவியல் அவங்களுடைய ஆலோசனைப்படியும் வளர்த்ததுனால சிறந்த கால்நடை வளர்ப்போருக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, என்ன மாதிரி இளைஞர்கள் இன்னும் நிறைய ஊக்குவிக்கணும். மற்றவங்களும் நான் மட்டும் செய்ததும் இல்லாமல் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வரணும். ஏன்னா எல்லாரும் வெளிநாடு போகணும், வெளியே வேலை போகணும், கம்ப்யூட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம விவசாயத்தை விட்டு போனால் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம், முதலியல், கால்நடைகள் சொன்னாங்க. ஆனாலும் வந்து அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விலகி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் விலகி வரக்கூடாது. ஏன்னா நிறைய நிலங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, விளை நிலங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, கால்நடைகளும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை அதிகப்படுத்தணும், விவசாயத்தை பெருக்கணும். சிறுதானிய பயிர்களில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் சோளமாகும். அதிக அளவு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாத இப்பயிருக்கு முறையான சாகுபடி தொழில்நுட்பங்களான விதை நேர்த்தியை சரியான பருவத்தில், அதாவது தூர்கட்டும் பருவம், கதிர் பருவம் போன்ற பருவங்களில் தேவையான அளவு உரமிடுதல் மற்றும் பயிர் எண்ணிக்கையை முறையாக பராமரித்தல் போன்ற தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் சோளத்தில் அதிக அளவு மகசூலை அடைய முடிகிறது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சோளம் குறித்து திருநெல்வேலி RVS வேளாண்மை அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் B. இசக்கிராணி அவர்கள் விளக்கம் தருகிறார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து முக்கிய சிறுதானிய பயிரா வந்து சோளம் வந்து பயிரிட்டு வராங்க. இது வந்து சிறுதானிய பயிர்ல வந்து வறட்சியை தாங்கி நிற்கிற பயிர்ல வந்து இது ஒரு முக்கியமான பயிரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிறுதானிய பயிர் வந்து அதிகமா, அதாவது இப்போ 19 வட்டம் வந்து இருக்கு இதுல திருநெல்வேலி மாவட்டத்துல. ஆனா அதிக அளவுல எந்த இதுல பயிரிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா கடைநல்லூர், வாசுதேவநல்லூர், தென்காசி, சங்கரங்கோயில் ஒட்டிய பகுதிகள் அதுல வந்து அதிகமா வந்து பயிரிட்டு வராங்க. சோளத்தை வந்து அதிக அளவு பயிரிடுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வந்து அதிக அளவு வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து இருக்காது. ஏன்னா பருத்தி போன்ற அந்த பருத்தி, நெல் அந்த பயிரெல்லாம் வந்து பயிரிட்டோம் அதெல்லாம் பார்த்தா அதிக அளவு வந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகமா இருக்கும். முக்கியமா வந்து தண்ணியோட நீரின் அளவு வந்து அதிகம் மற்ற பயிர்கள். இப்போ இது வந்து வறட்சி தாங்கி இருக்க பயிரா இருக்கிறதுனால இந்த மாதிரி பயிர்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதிக அளவுல பயிர் செஞ்சு ஊக்குவிங்க அப்படின்னு சொல்றாங்க. சோள பயிர்ல வந்து என்னென்ன விவசாய தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விதை நேர்த்தி பண்றது, அதுக்கப்புறம் வந்து அதாவது எந்த பருவத்துல வந்து தண்ணி பாய்ச்சணுமோ அந்த பருவத்துல மட்டும் தண்ணி பாய்ச்சணும். அதாவது இப்போ வந்து தூர் விடும் பருவம், கதிர் விடும் பருவம் அப்படின்னு ஒரு முக்கிய பருவங்கள் இருக்கு. அந்த பருவங்களை தண்ணி பாய்ச்சுங்க. மண்ணு, அதாவது இப்போ வந்து அதிக அளவு உரம் போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறுதானிய பயிர்கள் வந்து ஏற்கனவே என்ன பயிரா இருந்தாலுமே நம்ம மண்ணில் வந்து அதிக அளவு சத்துக்கள் வந்து இருக்கும். அப்ப என்ன சத்து வேணுமோ அந்த சத்துக்கு மட்டும் நம்ம வந்து உரம் விட்டா வந்து போதும். அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சத்துக்களை வந்து இடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதிக அளவு வந்து ஒரே இடத்துல வந்து பயிர் வந்து குழுமக்கூடாது. ஏன்னா அந்த குழுமுனா வந்து அதிக பூச்சி நோய் தாக்குதல் வந்து இருக்கணும். அதாவது நம்ம நட்ட 8வது நாள் டு 10வது நாள்ல வந்து பயிரோட கேப் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அதாவது பயிரோட பெருக்கத்தை வந்து மேம்படுத்தணும். அதாவது கேப் ஃபில்லிங், பிளான்ட் பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ அந்த மாதிரி பிளான்ட் பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து அதிகமாக வந்து இருக்காது. ஏன்னா இலைதலைகள் அதிகமாக இருந்தால் வந்து இந்த சாறு உண்ணும் பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பூச்சிகள் வந்து அதிக அளவு பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன வந்து ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து அதை மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து விலை மதிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தா வந்து அதாவது நிறைய பிஸ்கெட்டு, ராகி மாவு, அதாவது நம்ம கோதுமை மாவு மாதிரியே ராகி மாவு அதெல்லாம் வந்து அதிக அளவில் தயாரிக்கிறாங்க. இப்ப இருக்க விவசாய சூழ்நிலைக்கு வந்து அதாவது பயிரை வந்து உற்பத்தி செஞ்சா மட்டுமே வந்து பத்தாது. அதை வந்து மதிப்பூட்டு தான் எந்த அளவுக்கு நம்ம மாத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து விவசாயி வந்து பயனடைகிறதா வந்து இருக்கான். அப்ப அப்படி இருக்கும்போது சூழ்நிலை வந்து இப்ப நம்ம ₹1 செலவு பண்றோம்னு பார்த்தா அதாவது ₹3 வரைக்கும் கிடைக்கும். அதாவது டபுள் த ப்ரொடக்ஷன் ட்ரிபிள் த இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதாவது நம்ம பெருக்கத்தை 2 மடங்கு ஆக்கணும், வருமானத்தை 3 மடங்கு ஆக்கணும். அப்ப அப்படி இருக்க சூழ்நிலை வந்து நம்ம வந்து அதாவது சிறு சிறு தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிங்க. நிறைய சிறுதானியங்களை வந்து பயிரிடுங்க. அந்த சிறுதானியங்கள் பயிரிடுறது மட்டும் இல்லாம அதுல இருந்து என்னென்ன அதாவது சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்றத கருத்தில் கொண்டு அதுக்கேத்த மாதிரி வந்து பயிரை வந்து உற்பத்தி பண்ணுங்க. அதிக மகசூலை வந்து அடைங்க. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.